ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி தரையில் மட்டும் இல்லை, தண்ணிக்கு அடியில் கூட எப்படி கோலம் போடலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சுத்தமான பிளேட் எடுத்துக்கோங்க, அது ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. அந்த பிளேட்டில் நான் இப்போ நம்மக்கிட்ட இந்த வேஸ்லின் இருக்கும் இல்லையா, வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லின்னு நம்ம வச்சுருப்போம். அந்த வேஸ்லின் எடுத்து கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த பிளேட் ஃபுல்லாக. பிளேட்டோடைய ஓரங்களில் நான் அப்ளை பண்ணல. எந்த அளவுக்கு நம்ம கோலம் போட போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் பிளேட்டில் இந்த வேஸ்லின் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேஸ்லின் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அதுலேயுமே இதே மாதிரி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த பிளேட்லேயே ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மட்டும் நான் இந்த வேஸ்லின் ஃபுல்லாக கேப் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளேட்டோடைய சைட்ஸில் நான் அப்ளை பண்ணல. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ கோலம் போடுறதுக்கு நம்மளுடைய பிளேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பிளேட்டில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை கலர் பொடியிலையும் போடலாம், இல்லை கலர் கலராக நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியும் கோலம் போடலாம். புள்ளி வச்ச கோலம் எது வேணாலும் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். எப்படி நீங்கள் இந்த பிளேட்டை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பூ மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் சின்ன சின்ன லீவ்ஸ் இலை மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் கூட வரையலாம், இல்லை புள்ளி வச்ச கோலம் நார்மலாக நம்ம போடுறது எது வேணாலும் போடலாம். வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளேட்ஸ் ரெடி பண்ணி அதில் நம்ம கோலம் போட்டு தண்ணி அரேஞ்ச் பண்ணி தண்ணிலாம் ஊற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். நடுவில் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கலாம், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆரத்தி தட்டெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ரங்கோலி, எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் இதில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எந்த இடத்துல நம்ம வேஸ்லின் அல்லது அந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்ம கோலம் போடணும். அந்த இடத்துல போடுற கோலம் மட்டும்தான் நமக்கு நிற்கும். வேஸ்லின் அப்ளை பண்ணாத இடத்துல போட்டிங்கன்னா அந்த இடத்துல போடுற கோலம் நமக்கு நிற்காது. இப்போ சின்ன சின்ன லீவ்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு பூவிலையும். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த சுற்றிலுமே நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் அந்த இடத்தையும் நான் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அந்த வெளியில் சுற்றிலுமே அந்த வேஸ்லின் எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலையும் நான் கவர் ஆகிற மாதிரி நான் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கோலம் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். இப்போ பாருங்கள், சுற்றிலுமே இந்த மாதிரி கலர் கொடுத்துட்ட பிறகு பிளேட்டோடைய நடுவுலையும் சின்னதாக ஏதாவது ஒரு பூ போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நடுவுலையும் நான் ஒரு சின்ன பூ மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பிளேட் கோலம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அடியில் ஒரு வேஸ்ட்டு பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தலைகளாக தட்டுனீங்கன்னா, லேசாக தட்டுங்க, ரொம்ப தட்ட வேண்டாம். அப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த கலர் பொடியெலாம் போயிட்டு நம்மளுடைய கோலம் சூப்பராக இந்த பிளேட்டில் செட் ஆயிரும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி பாருங்கள், நான் ஊற்றுற மாதிரி அந்த கோலத்தோடைய சென்டரில் போய் கோலத்து மேலெலாம் ஊற்றக்கூடாது. சைடில் நம்ம கோலம் போடாமல் இருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில், அந்த இடத்துல தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப ஃபோர்ஸாகவும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஊற்றுங்க. அப்போ அந்த கோலத்தை அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணிக்கு அடியில் கோலம் போட்ட மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் ஆரத்தி தட்டெல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணலாம். வீட்டில் ஏதாவது விசேஷம்னா இது மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிளேட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக ஊற்றுங்க. கோலத்து மேலே டேரெக்டாக ஊற்ற வேண்டாம். அந்த கோலம் போடாத இடத்துல பிளேட்டில் ஊற்றுனீங்கன்னா அது எல்லா பக்கமும் தண்ணி நமக்கு கவர் ஆகிடும். நடுவில் அழகாக ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம், இல்லை ஏதாவது பூலாம் வச்சு நீங்கள் அப்படியே தண்ணியில் மிதக்க விட்டு டெக்கரேட் பண்ணலாம். அது எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இந்த பிளேட்டாக டெக்கரேட் பண்ணி இது பண்ணலாம். நடுவில் ஒரு விளக்கு வச்சுட்டு சுற்றிலும் பூ மிதக்க விடலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப நேரத்துக்கு இந்த கோலம் வந்து கலைஞ்சு போகாது, அலையாது, அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபெக்டில் நீங்கள் ரெடி பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தண்ணிக்கு அடியில் கோலம் போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.